பங்குனி மாத அமாவாசையை அடுத்து வரும் 9 நாட்கள் கொண்டாடப்படுவது தான் இந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லப்படும். அம்பாளுக்கு ரொம்பவே அற்புதமான நாள். 2026 வருடம் வசந்த நவராத்திரி மார்ச் 19ஆம் தேதி துவங்கி மார்ச் 27 வரைக்கும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி வழிபாடு செய்வதற்கான முறை என்ன, 9 நாளும் சொல்ல வேண்டிய அற்புதமான மந்திரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வசந்த நவராத்திரி, லலிதா நவராத்திரி, சைத்ர நவராத்திரி அப்படின்னு இந்த நவராத்திரிக்கு பல பெயர்கள் இருந்தாலும் கூட இரண்டாவதான மிகப்பெரிய நவராத்திரி அப்படிங்கிற சிறப்பு பெற்றது இந்த வசந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி விழா வசந்த கால அறுவடைக்கு பிறகு வருகிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த நவராத்திரிக்கு வசந்த நவராத்திரி அப்படிங்கிற பெயர் வந்தது. வசந்த நவராத்திரி பார்த்தோன்னா ஸ்ரீ அன்னபூரணி தேவி, ஸ்ரீ காமாட்சி தேவி, ஸ்ரீ மீனாட்சி தேவி, ஸ்ரீ விசாலாட்சி தேவி, ஸ்ரீ சரஸ்வதி தேவி, ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ சாகம்பரி, ஸ்ரீ மகாலட்சுமி புஷ்ப அலங்காரம், ஸ்ரீ புவனேஸ்வரி ஆகிய அன்னையோட பராசக்தியின் 9 வடிவங்களை வழிபடுவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புனிதமான திருவிழா அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 9 நாட்களும் தேவியின் வெவ்வேறு அம்சங்களை போற்றி துதிப்பதால் வாழ்வில் வளமும் நலமும் பெருகும் அப்படின்னும், கேட்ட வரங்கள் கேட்டபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. வசந்த நவராத்திரியின் 9 நாட்களிலும் அம்பிகைக்கு பிடித்தமான நைவேத்தியங்களை செய்து படைத்து வழிபாடு செய்பவர்கள் ஏராளம். வசந்த காலம் புதிய தொடக்கத்தையும் வளர்ச்சியையும் குறிப்பதால் இந்த நேரத்தில் அம்பிகையை வழிபாடு செய்வது அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை தரும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. இந்த அற்புதமான வசந்த நவராத்திரி 9 நாட்களும், அதாவது மார்ச் 19ஆம் தேதி துவங்கி மார்ச் 27ஆம் தேதி வரைக்கும் வழிபாடு செய்யக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி 9 நாளும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, வழிபாடு செய்வதற்கான வழிமுறை என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அம்பிகையோட 9 விதமான வடிவங்களை போற்றி வழிபடும் காலம்தான் இந்த நவராத்திரி. நவராத்திரியில் செய்யப்படும் வழிபாடு அம்பிகையின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த ஆண்டு வசந்த நவராத்திரி வழிபாடு செய்வதற்கான வழிமுறை என்னென்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். சக்தி வழிபாடு அப்படிங்கிறது சக்தியை, அம்பிகையை, அகிலாண்ட நாயகியை, அன்னை பராசக்தியை வழிபாடு செய்வதற்கான முறை. சக்தி வழிபாட்டின் பண்டிகைகளில் முக்கியமானது 9 நாட்கள் கொண்டாடப்படும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நவராத்திரி திருவிழா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். புரட்டாசி மாதம் குளிர்காலம், பங்குனி மாதம் கோடைக்காலம் ஆகிய யமனின் 2 தாடைகளாக விளங்குவதாக அக்னி புராணம் சொல்லுது. இந்த 2 தாடைகளிலும் படாமல் இந்த 2 மாதங்களிலும் நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று நீண்ட நல்வாழ்வு வாழ அருளக்கூடியவள் யாருன்னு பார்த்தோன்னா அம்பிகை மட்டும்தான். புரட்டாசி குளிர்கால ஆரம்ப மாதம், பங்குனி மாதம் கோடையின் துவக்க காலம், இந்த 2 காலங்களுக்குள் அமையும் நவராத்திரிகள் நன்மை பயக்கும் விதத்தில் நமக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த நவராத்திரிக்குரிய கூடுதல் சிறப்பு. ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அமாவாசை முதல் நவமி வரையிலான திதிகள் அம்பிகைக்கு உரியது அப்படிங்கிறதும், 12 மாதங்களுக்கும் 12 விதமான நவராத்திரிகள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 12லும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது 4 நவராத்திரிகள். வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது தான் வசந்த நவராத்திரி. ஆடி மாதத்தில் கொண்டாடப்படுவது தான் ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி. தை மாதத்தில் கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி அப்படின்னும், பொதுவாகவே கோவிலிலும் வீடுகளிலும் மிகவும் கொண்டாட்டமாக நடத்தப்படக்கூடியது தான் இந்த சாரதா நவராத்திரி. வருடத்தை 6 ருதுக்களாக ஆன்றோர்கள் பிரித்திருக்கிறாங்க அப்படின்னும், 2 மாதங்களாக ருதுக்கள் அமையும். அந்த ருதுக்களில் ரிது நாம் குஸ்மாகர அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ண பகவானால் சொல்லப்படுவது இந்த வசந்த ருது. பருவங்களில் சிறந்ததாக சொல்லப்படுவது தான் இந்த வசந்த ருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 9 நாட்களும் எப்படி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது அம்பிகையின் வடிவமாக
ராஜஷியாமலாவோ அல்லது ராஜ மாதங்கீஸ்வரி அப்படிங்கிற வடிவத்தை போற்றுவதாக அமையக்கூடியது தான் இந்த வசந்த நவராத்திரி. மதுரையில் உறையும் மீனாட்சி தேவி ராஜஷியாமலாவாக விளங்குகிறாள் அப்படின்னும், மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வசந்த நவராத்திரி ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படின்னும், மாலை வேளையில் அம்பிகைக்கு உகந்த மிக உயர்நிலை பூஜையான ஸ்ரீ நவாவரண பூஜையும் லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனையும் கன்யா பூஜையும் நடைபெறுவது கூடுதல் சிறப்பு. இந்த வசந்த நவராத்திரி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 9 நாட்களும் அம்பிகையின் வடிவமாகிய ராஜஷியாமலா ராத மாதங்கீஸ்வரி அப்படிங்கிற வடிவத்தை போற்றுவதாக இந்த 9 நாட்களும் அமையுது. அப்படிங்கிறதுனால 9 நாட்களும் முடிந்தவரை அம்பிகையின் மந்திரம் எதுவாக இருந்தாலும் அதை தாராளமாக சொல்லலாம். முடிந்தவரை ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி நமக, ஓம் ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி நமக, ஓம் ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி நமக அப்படிங்கிற மந்திரத்தை முடிஞ்சவரை பாராயணம் செய்து கொண்டே இருக்கலாம். அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இந்த 9 நாட்களும் அம்பிகையின் அலங்காரம் பார்த்தோன்னா, முதல் நாள் ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரம், 2வது நாள் காமாட்சி அலங்காரம், 3வது நாள் மீனாட்சி அலங்காரம், 4வது நாள் விசாலாட்சி அலங்காரம், 5வது நாள் சரஸ்வதி அலங்காரம், 6வது நாள் மாரியம்மன் அலங்காரம், 7வது நாள் ஸ்ரீ சாகம்பரி அலங்காரம், 8வது நாள் மகாலட்சுமி தேவியின் அலங்காரம், 9வது நாள் புவனேஸ்வரி தேவியின் புஷ்ப அலங்காரம் செய்து 9 நாட்களும் அம்பிகையை போற்றி வழிபட்டு லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து முடிந்தவரை ஓம் ஸ்ரீ ராஜ மாதங்கீஸ்வரி நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். அதே போல வசந்த நவராத்திரி மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தவும் ஆன்மாவை மேம்படுத்தவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக நமக்கு அமையப்பெற்றிருக்கு. இந்த நாட்களில் விரதம் இருப்பது, மந்திரங்களை ஜெபிப்பது, தேவியின் ஸ்தோத்திரங்களை பாடுவது ஆகியவை மன அமைதியை நமக்கு கொடுக்கும். அப்படின்னும் வசந்த நவராத்திரியின் கடைசி நாளில் ராமபெருமானின் பிறந்த நாளான ராமநவமி கடைபிடிக்கப்படுது. இதன் காரணமாக வசந்த நவராத்திரியின் கடைசி நாளை ராம நவராத்திரி அப்படின்னும் அழைக்கிறார்கள். வசந்த நவராத்திரி கடைசி நாளன்னைக்கு ராமர் அவதரித்த திருநாளான ராம நவமி கொண்டாடப்படுவது. அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த வசந்த நவராத்திரியை பக்தியோடு கொண்டாடி அன்னையின் பரிபூரண அருளை பெற்று வாழ்வில் வசந்தத்தை வரவேற்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.